ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு வந்து பண்ருட்டிலேருந்து முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்தால் எப்படி குண்டு குண்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணேன். அது 1.5 கப் பவுட்ரு வந்தது. அதுக்கு ஒரு 3/4 கப்பு சுகர் போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு பாகு காய்ச்சினேன். ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால், இந்த மாதிரி கம்பி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடி பண்ண பவுடரை சேர்த்த உடனே ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வந்து நல்லா சேர்ந்து வந்துருக்கு. அப்போ ஒரு ஸ்பூன் கடைசியில் நெய் விட்ட உடனே பால்கோவா பதம் வந்த உடனே ஏற்கனவே தட்டில் நான் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன். அதில் லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக லெவல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்லைஸ் போட்டாச்சு. அழகான காஜு கத்திலிங்கிற முந்திரி கேக்கு 10-15 நிமிஷத்துலேயே ரெடி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது இது. வெறும் முந்திரியை கொடுக்க முடியாது, இந்த மாதிரி காஜு கத்திலி பண்ணால் கிடுகிடுன்னு காலி ஆகிடும். ஹெல்த்துக்கும் நல்லது. சூப்பரான 20-25 பீஸ் வந்தது இந்த கப்புக்கு. ஓகே.